தமிழ்நாட்டில் பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு அமைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தனியார் பால் நிறுவனங்கள் உழவர்களிடம் சுரண்டலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனை தடுப்பதற்கு பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், அந்த ஆணையம் நிர்ணயிக்கும் கொள்முதல் விலைக்கு உழவர்களிடம் பால் கொள்முதல் செய்யப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் நன்கொடையாக வழங்கிய பல கோடி ரூபாய் இருந்தும் சிதலமடைந்த ஆலயங்களை சீரமைக்க தமிழக அரசு முன்வரவில்லை என ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறநிலையத்துறை நிர்வாக பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்றும், பறிபோன சிலைகளை மீட்காமல் 6000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம் என கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவித்தார். இதுவரையிலும் 34,119 கோயில்கள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதிலுமிருந்து 2622 தெய்வ விக்கிரகங்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கோடிக்கணக்கான பணம் இருக்கு. மிஸ்டர் ஸ்டாலின் தானே சார் பேர் சொன்னீங்க, யாரோ அவர் கையில சிஎம் ஃபண்ட் இருக்கு, சிஎம்மோட ஃபண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கிராண்ட் எல்லாம் விட்டுருங்க, அவர் ஃபண்ட்ல மட்டும் 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க டொனேஷன். அவர் பணம் இல்ல, டிஎம்கே பார்ட்டி பணம் இல்ல, அவருடைய ஃபாதர் மிஸ்டர் கருணாநிதி கொடுத்த ஃபண்ட் எல்லாம் கிடையாது, ஜெயலலிதா மேடம் கொடுத்த பணம் எல்லாம் கிடையாது. எல்லாம் பிரைவேட் ஆள் கொடுத்துருக்க பணம் 100 கோடி போட்டு இல்லாம ஒரு தனி ஒரு பிசினஸ் மேன் 3 கோடி 40 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இவங்க தான் கொடுத்த பணம் ஒரு பணம். அதுக்கடுத்து டெம்பிள் டெவலப்மெண்ட் மட்டும் 8.93 கோடி. அப்புறம் டெம்பிள் டெவலப்மெண்ட் ரெனோவேஷன் ஃபண்ட் அது ஒரு 8.9 கோடி. அப்புறம் சிஎம் ஃபண்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அது 9 கோடியே 83 ஃபண்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.